10வது மாடிக்கு அலுவலகத்தை மாற்றுறதும் சி ஃபேசிங் வியூவில் அலுவலகம் வேணுன்றதும் நீட்டு போராட்டம் மாணவர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி பேசுங்கன்னா போய் ஜனநாயகன் படத்தை போய் கேபினெட் ஃபுல்லாக உட்காந்து பார்க்குது, அழுகுது. நாங்கள் பேச வேண்டிய நேரத்தில் பேசுவோம். பேசுங்க சார், பேச வேண்டிய நேரம் வந்துச்சு. எப்போ பேசுவீங்க? தமிழ் தாய் வளர்த்து 3ஆம் இடத்துக்கு தான் தள்ளப்பட்டிருக்கு. ஆளுநர் எப்படி சட்டமன்றத்தில் எப்படி முழு ஸ்பீச்சை வாசிச்சுட்டு போனார். வாசிக்க வச்சோன்னு சொன்னீங்களே, இன்னைக்கு நீங்கள் வாசிக்க வைங்க. முதல்ல தமிழ் தாய் வாழ்த்தை வாசிக்க வைங்க. உங்களால் முடிஞ்சா, தெம்பு இருந்தா, திராணி இருந்தா பண்ணுங்க. அனிதா வீட்டுக்கு விஜய் போனது பிறகுதான் நீட் எதிர்ப்பே மிகப்பெரிய அளவுக்கு பிரபலமாச்சுங்க தமிழ்நாட்டில். மிகவும் மதிக்கக்கூடிய வன்னியரசு அண்ணன்கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு பேச்சை நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்போ அதே கட்சியில் இருக்கக்கூடிய ஷானவாஸ் சொல்றாரு தமிழ்நாட்டை பாஜக தான் ஆளுகிறது. அதை ஏத்துக்கிறீங்களா நீங்க? இப்போ பாஜக ஆளுதுன்னு சொல்றதுக்கு அண்ணன் ஷானவாஸ் பல காரணங்கள்லாம் அடுக்கிறார். போராட்டம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப ஜனநாயகன் படத்துக்கு 4 நாள் கேபினெட்டே லீவ் போட்டு போய் பார்க்குற அளவுக்கு இருந்துச்சு. இது விஜய் எடுத்த முடிவா? நல்லது நடந்தா விஜயால நடக்குது, எல்லாம் தவறு நடந்தா அதிகாரிகளோட மோசடி பண்ணிட்டாங்கன்னு சொல்றதெல்லாம் என்ன இது? சர்மிளா டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் ஸ்னீக் பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு சையத் அஃபிசுல்லா அவர்கள். வணக்கம். வணக்கம். மேகதாடு அணை மிகப்பெரிய சர்ச்சையாகவும் வெடித்திருக்கு. பார்லிமெண்ட்ல ஒன்றிய இணை அமைச்சர் காவிரியில அணை கட்டுவதற்கு கர்நாடகாவிற்கு தமிழ்நாட்டினுடைய அனுமதி தேவையில்லை அப்படின்ற ஒரு பதிலை கொடுத்திருக்காரு. இது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக மாறி இருக்கு. இது குறித்து அமைச்சர்கள்கிட்ட பதில் கேட்கும்போது இல்லை, அவங்க புரிதல் இல்லாமல் பேசுறாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நீங்க எப்படி இதை பார்க்குறீங்க? இல்லை, ஆரம்பம் முதல் கொண்டு நாங்கள் ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கோம். மேகதாது விவகாரம், காவேரி விவகாரம் ஒரு நீண்ட ஒரு வரலாறு கொண்டது. அதோடைய போராட்டங்கள், சட்ட போராட்டங்கள், அதோடைய லீகல் இம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப டெக்னிக்கலாக அணுக வேண்டிய ஒரு விஷயம். கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் தமிழ்நாட்டுடைய உரிமைகள் பறிக்கப்படக்கூடிய சூழல் தான் காவேரி விவகாரத்தில் இருக்குது. அதனால தான் ஒவ்வொரு வாட்டியும் ஒரு விஷயத்தை எடுக்கும்போது அனைத்து கட்சியை கூட்டி ஒரு முடிவையும் ஆரம்ப காலத்துலேருந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதிமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி, திமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி. அப்படி தான் சட்ட போராட்டத்திற்கு பிறகு காவேரி மேலாண்மை ஆணையம், தீர்ப்பாயம்லாம் ஒன்று ஒன்றா நம்ம அமைச்சு உரிமையை மீட்டு எடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். ஆனால் இங்கே மேகதாது மேட்ரை ஒரு பொலிட்டிக்கல் மேட்ராக மட்டுமே தாவேக்கா எடுக்கணும்னு நினைக்குது. கான்க்ரீட்டாக எதுவும் பண்ணணும்னு விருப்பப்படுதான்ற ஒரு கேள்வியை நமக்கு எழுப்புது. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி வரையும் ஒரு செய்தி இருந்துச்சு. கர்நாடக அரசு விஜயை முதலமைச்சர் விஜயை கூப்பிட்டதாகவும், விஜய் அங்கே போய் பேச்சுவார்த்தை நடத்துவதாகவும் இருந்துச்சு அப்படின்னாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு செய்தியில் என்ன வருதுன்னா, தமிழ்நாடு கேட்டுச்சு பேச்சுவார்த்தைக்கு, கர்நாடகா கூப்பிட்டுச்சுன்னு. அப்புறம் 2 நாள் கழிச்சு பார்த்தா எதுவுமே நடக்கலை. இதுக்கு பருத்தி முட்டை குடவுன்லேயே இருந்திருக்கலான்ற மாதிரி ஒரு காவேரி மேலாண்மை விஷயத்தில் ஒரு வாரமாக வதந்திகளாகவே பரவிக்கிட்டு இருக்கு. அரசு இதை தெளிவுபடுத்துறதுக்கு எந்த முயற்சியும் எடுக்கலை. ஒரு அமைச்சர்கிட்ட கேட்டால் அவர் போறாருன்றாரு, அடுத்த நாள் அமைச்சர்கிட்ட கேட்டால் போகமாட்டேங்கிறாரு, வாயை மூடிட்டு போறாரு. இப்படியே நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இது ஒரு சீரியஸான மேட்டர். டெல்டா விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் சார்ந்த பிரச்சனை, இன்னும் தமிழ்நாட்டுடைய உணவு சார்ந்த பிரச்சனையில் இது ரொம்ப சூப்பர்ஃபிஷியலாக டிவிக்கு அரசாங்கம் அணுகுதோ அப்படின்றத பார்க்கணும். இப்போ நேற்று இந்த விஷயம் பேசப்பட்டிருக்கு. இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நிலைப்பாட்டை எடுத்து வைக்குது. இது எதிர்த்து பேசணும். அப்போ நம்ம என்ன சொன்னோம், மேகதாதுக்கு ஒரு ட்ரிபியூனல் அமைக்கணும்னு நம்ம சட்டமன்றத்தில் பேசுகிறோம். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கன்னு சொல்கிறோம். ஆனால் மேகதாது விவகாரத்தை கர்நாடகா ஆண்டுகிட்டு இருக்கிற காங்கிரஸ் தொடர்ந்து ஒரு முயற்சி எடுத்துட்டு இருக்கும்போது தமிழ்நாடு என்ன செஞ்சிருக்கு? சட்டமன்றம் முடிஞ்சு கிட்டத்தட்ட 40 நாள். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினீங்களா? கிடையாது. வேற என்ன முன்னெடுப்பு எடுத்தீங்கன்ற கேள்வி அரசு கிட்ட நோக்கி வைக்கும்போது பதில் கிடையாது. இவங்களுடைய முன்னுரிமைகள், இவங்க எதை பிரதானப்படுத்துறாங்க, ப்ரையாரிட்டைஸ் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 10வது மாடிக்கு அலுவலகத்தை மாத்துறதும், சி ஃபேசிங் வியூவில் அலுவலகம் வேணுன்றதும் அது அவங்களுடைய ப்ரையாரிட்டியா இருக்கு. நீட்டு போராட்டம் மாணவர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி பேசுங்கன்னா போய் ஜனநாயகன் படத்தை போய் கேபினெட் ஃபுல்லாக உட்காந்து பார்க்குது, அழுகுது. ஏன் என்னங்க இன்னும் ரசிகர் மனப்பான்மையிலே இருக்கீங்க? தமிழ்நாட்டுடைய வாழ்வாதார பிரச்சனைகள் எல்லாம் பாஜக தெளிவாக பதில் சொல்லுது. நீங்கள் பாஜக எதிர்க்கிற ஆள் தானே, தைரியமாக போய் பதில் சொல்லுங்க, எதிர்த்து ஒரு நிலைப்பாடு எடுங்க. திராவிட முன்னேற்ற கழகம் தாவேக அரசுக்கு பின்னாடி நிற்கும், தமிழ்நாடு அரசுக்கு பின்னாடி நிற்கும். எதுவுமே பண்ண மாட்டேங்குது. கரூர் மீட்டிங்ல கூட விஜய் அவர்கள் அதுக்கு பதில் கொடுத்தாரு இல்லையா? அதாவது நாங்க பேச வேண்டிய நேரத்துல பேசுவோம். பேசுங்க சார், பேச வேண்டிய நேரம் வந்துச்சு. எப்ப பேசுவீங்க? அந்த பாயிண்ட் வட்டம்னு ஒரு மீம் இருக்குல்ல,
அதுக்காக அந்த மாதிரி காத்துட்டு இருக்கீங்களா? பாயிண்ட் வட்டோம்னு அதெல்லாம் இல்லை. சில விஷயங்கள் நேரங்காலெல்லாம் கிடையாது. நம்முடைய நிலைப்பாடை, உறுதிப்பாட்டை தொடர்ந்து ஒவ்வொரு நேரத்திலையும் சொல்லிக்கிட்டு இருக்கணும். அந்த மாதிரி விஷயம் தான் இந்த காவேரி மேகதாது பிரச்சனை. தேவையில்லாத சவால் விடுறதுக்கு பதிலாக சட்ட போராட்டம் நடத்துறோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல சார். சட்ட போராட்டம் நடத்துங்க, எப்படி நடத்தணும்னு உங்களுக்கு தெரியலையே. அப்ப இப்படிப்பட்ட ஒரு பதில் பிஜேபி, இதுதான் ஒன்றிய அரசுடைய நிலைப்பாடு சார். பாராளுமன்றத்துல ஒரு பதில் வருது அப்படின்னா அது ஒன்றிய அரசுடைய நிலைப்பாடு. இவ்வளவு நாள் நமக்கான புரிதல் என்னன்னா, தமிழ்நாடு அரசுடைய அனுமதி இல்லாமல் மேகதாது கட்ட முடியாது. இந்த புரிதலோடு தான் தமிழ்நாட்டு மக்கள் இருந்தார்கள். ஆனா இன்னைக்கு புது விளக்கத்தை பாஜக அரசாங்கம் கொடுத்திருக்கிறது. அப்படிப்பட்ட எந்த ஒரு நிபந்தனையும் கர்நாடகாவுக்கு கிடையாது அப்படின்னு ஒன்றிய அமைச்சர், பாஜகவுடைய ஒன்றிய இணையமைச்சர் பதில் சொல்றாரு. இந்நேரத்துக்கு தமிழ்நாட்டு அரசு எவ்வளவு ஷார்ப்பா ரியாக்ட் பண்ணியிருந்திருக்கணும். இப்ப ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற டைம் இது வரையும் ஒரு ஷார்ப்பான ரியாக்ஷன் இல்லை. அவங்களுக்கு புரிதல் இல்லைன்னு தான் சொல்றாங்க. அப்ப அவங்களுக்கு புரிதல் இல்லைன்னு தாவேகா சொல்றதும், தாவேகா பாஜகவுக்கு புரிதல் இல்லை அப்படின்றத எப்படி இருக்குன்னா, இவங்க 2 பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருடைய அரசியல் விளையாட்டா இது இருக்கு. இல்ல தமிழ்நாடு காவ் வாங்கணுமா, தமிழ்நாடு விவசாயிகளை பலி கொடுக்கணுமான்ற ஒரு கேள்விதான் எங்களுக்கு வருது. இப்போ இந்த மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் அந்த விவகாரத்திலேயே தமிழ்தாய் வளர்த்து 3ஆம் இடத்துக்கு தான் தள்ளப்பட்டிருக்கு அப்படின்ற பிரச்சனை வருது. நீங்க என்ன பாயாசம்னார்ல, இப்ப பாஜக கொடுக்குற பாயாசம் அவருக்கு தெரியுதா? பாஜகவை அவன் சும்மா அரசியலுக்காக, அவங்க பாசிசம்னா நீங்க பாயாசமா? இன்னைக்கு நீங்க என்ன பாயாசமா? போய் அட்டென்ட் பண்ண வேண்டியதானே. நாங்க ஒன்றிய அரசோட நாங்க இணக்கமா கலந்து கொள்ள மாட்டோம் சார். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க, நாங்க டாக்டிக்ஸா உள்ள பூந்து எப்படியாவது உரிமைகளை வாங்கிட்டு வந்துருவோம்னு சொன்னீங்கல்ல. இன்னைக்கு உரிமையை நிலைநாட்ட வேண்டியதானே. ஸ்டேட் ஃபண்டட் யூனிவர்சிட்டி தானே சார், மாநில அரசு நிதியில நடக்கக்கூடிய அரசாங்கம் தான். இதுக்காக தான் நாங்க ஒரு சட்டத்தை ஏற்றி ஆளுநருக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை போட்டோம். முதலமைச்சர் தான் துணைவேந்தர் அப்படின்னா இந்த இந்த மனோன்மணிய சுந்தரனார் பல்கலைக்கழகத்துல நாங்க சொன்னபடி சட்டம் இயற்றப்பட்டுச்சு. சென்னை உச்ச நீதிமன்றமே ஆமா நீங்க சீஃப் மினிஸ்டர் கேன் பி த சான்சலர் ஆஃப் த யூனிவர்சிட்டின்ற அளவு கொண்டு போய் அப்புறம் சென்னை ஹைகோர்ட்ல திரும்ப அதை தடைக்கு போனது அது வேற விஷயம், சட்ட சிக்கல்கள். ஆனா அந்த நிலைப்பாடை எடுத்தது திமுக. ஏன்னா இந்த மாதிரி தான் பாசிசம் உள்ள வரும், இந்த மாதிரி தான் பாயாசத்தை உங்களுக்கு ஊட்டுவாங்க. அதை எப்படி எதிர்க்கணும்ன்றது திமுக கடந்த காலத்துல நாங்க எதிர்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனா இவங்க இதெல்லாம் வெறும் டிராமா, இதெல்லாம் சும்மா இவங்க அரசியலுக்காக பண்றது. இன்னைக்கு நீங்க போலல்ல, அது அரசியலா? அந்த குற்றச்சாட்டு எடுத்து வைக்கலாமா? நீங்க அது ஒரு எதிர்ப்பின் வடிவம் தானே. நாங்க எதிர்த்தப்ப அது அரசியல்னு சொன்னீங்களா இல்லையா சார்? சொன்னீங்களா இல்லையா? இப்ப நீங்க எதிர்க்கிறீங்களே, நாங்க செஞ்சது தானே இன்னைக்கு நீங்க செய்றீங்க. நாங்க செஞ்சது அரசியல் நீங்க சொன்னா, இப்ப நீங்க செய்யறதும் அரசியல் தானே. இப்ப இது அரசியல் கிடையாது, இது உரிமை சார்ந்த பிரச்சனை. இதுக்காக தான் தமிழ்நாடு முதலமைச்சரே வேந்தராக தொடருவார் அப்படின்ற ஒரு சட்டத்தை நாங்க கொண்டு வரோம். அதை வெற்றி பெறோம். அதுக்கப்புறம் பாசிச சக்திகள் அதை வீழ்த்துது, நீதிமன்றத்துக்கு போய் வேற ஒரு தீர்ப்பை வாங்கிட்டு வராங்க. அப்ப நாங்க எப்படி பாசிசத்தை எதிர்க்கணும்னு உங்களுக்கு வகுப்பு எடுத்து கொடுத்த வழியில தான் நீங்க போயிட்டு இருக்கீங்க. நாங்க எதிர்க்கிறப்ப பாஜக எல்லாம் ஒரு களத்துல மேட்டரே இல்லைன்னு நீங்களே இப்ப சொல்லுங்க. இப்ப யாரு இதெல்லாம் பண்றா? பாஜக செய்யல, பாஜக களத்துல கிடையாது. ஒரு மாநில அரசுடைய உரிமையை பறிக்கிறீங்க. நீங்க தமிழ் தாய் வாழ்த்த 3வது இடத்துக்கு தள்ளினது யாருன்னு சொல்லுங்க. பாஜக களத்துல இல்லைல்ல. செய்யறது எந்த சக்தி? எதிர்க்க துணிவு இருக்கா? அங்க ஆளுநர்கிட்ட டாக்டிக்கலா சொன்னாங்கல்ல, ஆளுநர் எப்படி சட்டமன்றத்துல எப்படி முழு ஸ்பீச்சை வாசிச்சுட்டு போனாரு, வாசிக்க வச்சோன்னு சொன்னீங்களே. இன்னைக்கு நீங்க வாசிக்க வைங்க, முதல்ல தமிழ் தாய் வாழ்த்தை வாசிக்க வைங்க. உங்களால முடிஞ்சா, தெம்பு இருந்தா, திராணி இருந்தா பண்ணுங்க. முடியாது இல்ல, அப்ப வீரவசனம்லாம் பேசக்கூடாது. இதனாலதான் யூஜிசி கமிட்டி ஒரு 5 பேரை ஒத்துக்கிட்டாங்க தெரியுமா சமீபத்துல. யூஜிசி நாமினி துணைவேந்தர்களை தேர்வு செய்வதில் நாங்கள் மாநில அரசு இருக்கக்கூடிய 3 பேர் போதும்னு நாங்கள் சொன்னோம். ஆனா இந்த தவேக அரசு கூட 2 பேரை சேர்த்துக்கலாம்னு நாங்கள் இவ்வளோ நாளாக பாஜகவை எதிர்த்துட்டு இருந்தோம்ல, அதை நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கல்ல. அது ஒத்துக்கிட்டீங்கன்னா வரக்கூடிய துணைவேந்தர்கள் RSS சங் பரிவார் கூட்டத்திலேருந்து தான் வருவாங்க. அவங்க வந்தா தமிழ் தாய் வாழ்த்து 3வது இல்லை, தமிழ் தாய் வாழ்த்து இல்லாம கூட பட்டமளிப்பு விழா நடக்கும். இந்த ஆபத்துகளுக்காக தான் நாங்கள் பாஜகவுடைய பாசிசத்தை எதிர்த்து கொண்டிருந்தோம். இன்னைக்கு அது மட்டப்படுத்துனீங்கல்ல, பாசிச எதிர்ப்பு அரசியல் தமிழ்நாட்டில் நீங்க மட்டப்படுத்தின பங்கு விஜய்க்கு இருக்கு. அந்த ஆபத்தை தமிழ்நாட்டுக்கு தள்ளியது தாவேகா என்ற கட்சி, அதை தள்ளிக்கிட்டு இருக்கக்கூடியது தாவேகாவுடைய அரசாங்கம். இன்னைக்கு நீங்க பேச சொல்லுங்க. விர்ச்சுவல் வாரியர்ஸ்லாம் அன்னைக்கு ஃபயர் விட்டீங்க, ஆளுநர் பேசிட்டு போனாரு. இன்னைக்கு அதே ஆளுநர் தானங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய உரிமையை பறிக்கிறாரு.
ஏன் இப்போ விஜயால முடியாதா, முதலமைச்சரால முடியாதா அதை ஆனா செய்யறதுக்கு? அவங்க இன்னும் வந்து மாணவர்களை தூண்டி விட்டு திமுக வந்து புகழை திருட பாக்குது எந்த விஷயத்துல இந்த போராட்ட காலத்துல. சார்? போராட்ட களத்துல இவங்க களத்துல நிக்க முடியல சார், பாஜகவுக்கு எதிராக ஸ்டாண்ட் எடுக்க முடியல சார். நீங்க போய் ஜனநாயகன் படம் பார்த்துட்டு இருக்கீங்க சார். படம் பார்க்கறது உங்களுக்கு முக்கியம்னா நீங்க என்ன அவ்வளோ ஏமாளிகளா மக்கள்? நீங்க படம் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருப்பீங்க, நீங்க திடீர்னு 4 நாள் கழிச்சு போராட்டத்துக்கு வந்த உடனே வா வீரனேன்னு பிஜிஎம் போட்டு பாட வைக்கிறதுக்கு. மக்களுக்கு எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க சார். போராடக்கூடிய மாணவர்களுக்கு எல்லாம் தெரியுது, யார் நின்னா யார் நிக்கல, அவ்வளவுதான். திமுக நின்னது, கம்யூனிஸ்டுகள் நின்னார்கள், விடுதலை சிறுத்தைகள் நின்னுச்சு, நாம் தமிழர் கட்சி நின்னுச்சு. அதனால அவங்க போகும்போது வரவேற்றார்கள். இவங்க போய் படம் பார்த்துட்டு 4 நாள் ஹாலிடே முடிச்சுட்டு வந்தாங்கன்னா அதை எப்படி மாணவர்கள் ஏத்துப்பாங்க? எதிர்க்க தான் செய்வாங்க. இதை நாங்க தூண்டி விட்டோம்னா ஏன் கம்யூனிஸ்ட் கட்சி தூண்டி விட்டுச்சா? உங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி தூண்டி விட்டுச்சா? என்ன சார் பேச்சு இதெல்லாம்? இதெல்லாம் பாஜக செய்யற வேலை சார். பாகிஸ்தான் தூண்டி விட்டுச்சு, சைனா தூண்டி விட்டுச்சுன்னு சொல்ற மாதிரி இன்னைக்கு மாணவர்களை திமுக தூண்டி விட்டுச்சுன்றீங்க. இல்ல வன்னியரசே சொல்றாரு வந்து அனிதா வீட்டுக்கு விஜய் போனது பிறகுதான் நீட் எதிர்ப்பே வந்து மிகப்பெரிய அளவுக்கு பிரபலமாச்சுங்க தமிழ்நாட்டுல. மிகவும் மதிக்கக்கூடிய வன்னியரசு அண்ணன் கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு பேச்சை நான் எதிர்பார்க்கவே இல்லை. காலத்தின் கட்டாயம் அவர் அப்படி பேசுறாரு. இதுக்கு மேல விமர்சிக்க நான் விரும்பல. இல்ல ஜனநாயகன் படத்துல வந்து அம்பேத்கர் கருத்தியல் இருக்கு, பெரியார் கருத்தியல் இருக்கு. ஆமா சார், வில்லு படத்துல வந்து விவேகானந்தர் கருத்து இருந்துச்சுன்னு சொல்லுங்க, எல்லாம் சொல்லிட்டே போகலாம் சார். தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வன்னியரசு அண்ணனுக்குன்னு ஒரு ஆளுமை இருக்கிறது, அவர் மீது ஒரு மிகுந்த மதிப்பு இருக்கிறது. அந்த மதிப்பின் அடிப்படையில் அவர் இந்த மாதிரி பேசுறதை தவிர்த்துக்கணும்னு நான் இந்த சேனலின் மூலமாக ஒரு கோரிக்கை வைக்கிறேன். அப்போ அதே கட்சியில் இருக்கக்கூடிய ஷானவாஸ் வந்து சொல்றாரு தமிழ்நாட்டை பாஜக தான் ஆளுகிறது, அதை ஏத்துக்கிறீங்களா நீங்க? சார் நான் ஒரு கான்கிரீட்டா அவர் சொல்றாரு. இப்ப பாஜக ஆளுதுன்னு சொல்றதுக்கு அண்ணன் ஷானவாஸ் வந்து பல காரணங்கள்லாம் அடுக்கிறார். ஒண்ணு, நீங்க வந்து கலெக்டரை மாத்துறீங்க, போலீஸை மாத்துறீங்க, சீஃப் செக்ரட்டரியை மாத்தலை அப்படின்றாரு. இப்ப நான் காரணங்களை அடுக்கிறேன். நீங்க வந்து யூஜிசி நாமினி 2 பேர் உள்ள, நாங்க ஏன் அது மேம்போக்கான விஷயம். நீங்க அது உள்ள வந்துச்சுன்னா சார் இன்னைக்கு தமிழ் தாய் வாழ்த்தோட போகாது சார். சிலபஸ் மாறும் சார், சிலபஸ் மாறும், கரிக்குலம் மாறும், தேசிய கல்விக் கொள்கையுடைய வேற ஒரு வடிவத்தை உள்ள கொண்டு வந்து ஒத்துக்க வைப்பாங்க சார். இது எல்லாத்துக்காக தான் சார் இந்த எதிர்ப்பு. நீங்க அதை காட்ட மாட்டேன்றீங்களே. யூஜிசி நாமினியை ஒத்துக்கிறீங்களே, தேடுதல் குழுல எதுக்கு சார் மத்திய அரசுடைய ஆளு? மாநில அரசுடைய நிதியில நடக்கக்கூடிய கல்வி நிலையங்களுக்கு வை டு யூ நீட் யூனியன் ரெப்ரசன்டேட்டிவ்ன்ற ஒரு கேள்வியை கேட்காம அது ஒத்துக்கிட்டீங்கல்ல. இன்னைக்கு பாருங்க என்னென்ன நடக்க போகுதுன்னு மட்டும் பாருங்க. இதுல இன்னொரு பக்கம் இந்த ஷானவாஸ் அவர்கள் சொன்னதுலேயே தலைமைச் செயலர் விவகாரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இங்க யாரும் நிறைய பேர் நியாயப்படுத்துறாங்க. அதாவது தலைமைச் செயலாளர் சொன்னா வந்து விஜய் ஏத்துப்பாரா, கையெழுத்து போட்டுருவாரா, அவர் ஒன்றும் பார்க்காம கையெழுத்து போடக்கூடிய அளவுக்கு ஸ்டாலினா அப்படின்லாம் நிறைய பேர் கேள்வி எழுப்புறாங்க. நீங்க எப்படி அதை பார்க்குறீங்க சார்? 2 மாசத்துல என்ன நடந்திருக்குன்னு தெரியும். நான் இவ்வளோ பட்டியல் போட்டு வச்சிருக்கேன். இதெல்லாம் தமிழ்நாட்டுடைய பிரச்சனை இல்லைன்னு சொல்றவங்க இதெல்லாம் நியாயப்படுத்தி கை தட்டிட்டு போட்டோம். ஆனால் தமிழ்நாட்டுடைய பிரச்சனைகள் நிறைய இருக்கு. சரி, யார் அப்போ தலைமைச் செயலாளரோ இல்லை உளவுத்துறையோ தடுக்காமலாம் இவங்கெல்லாம் ஜனநாயகன் படம் பார்த்துட்டு இருந்தாங்க? அது விஜயோடைய சுயமுடிவா? போராட்டம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப ஜனநாயகன் படத்துக்கு 4 நாள் கேபினெட்டே லீவ் போட்டு போய் பார்க்குற அளவுக்கு இருந்துச்சு. இது விஜய் எடுத்த முடிவா? சொல்லுங்க சார். அப்ப இந்த பழனியில முறைகேடாக பத்திரப்பதிவு நடந்துச்சுல, அதுல அதிகாரிகளுக்கு சம்மந்தம் கிடையாது, விஜய்க்கு சம்மந்தம் இருக்குன்னு எடுத்துக்க முடியுமா? அப்ப கிரெடிட் வந்தா மட்டும் விஜய் தப்பு பண்ண அதிகாரிகளா? என்ன சார் நியாயம்? நல்லது நடந்தா விஜயால நடக்குது, எல்லாம் தவறு நடந்தா அதிகாரிகளோட மோசடி பண்ணிட்டாங்கன்னு சொல்றதெல்லாம் என்ன இதுதான் வந்து ஒரு பொலிட்டிக்கல் நரேட்டிவும் பொலிட்டிக்கல் டிஸ்கஷனாகவும் இருக்க போதா? நல்லா இருக்கே சார் கதை. மோடியோட ஃபார்முலாவை அப்படியே ஃபாலோ பண்ணா என்ன சார் இதெல்லாம் நியாயமா சார்? இல்ல தவறு கண்டுபிடிக்கிறதுக்காக 10வது மாடிக்கு போறதெல்லாம் ஒரு தவறா நம்ம எடுத்துக்க முடியும். இல்ல நாங்க தவறுன்னே சொல்லலையா. அவர் 10 இல்ல சார், கூட 2 மாடி மேல இருந்துச்சுன்னா 2வது மாடி கூட போகட்டும், அது அவருடைய உரிமை. ஆனா இந்த வேலைகள்லாம் பண்ணிட்டு போகட்டும் தான் நான் சொல்றேன். இதெல்லாம் பண்ணட்டும், உரிமைகளை மீட்டெடுக்கட்டும். இன்னைக்கு ஆளுநர் செஞ்சதை வந்து கண்டன அறிக்கையை கொடுக்கட்டும். தமிழ் தாய் வாழ்த்து 3வது எத்தனை வாட்டி ஒன்றிய அரசு இப்படிதான் பண்ணோம், இப்படி சண்டை போட்டு தான் அவங்க கிட்ட இருந்து உரிமையை வாங்கணும். நீங்க டாக்டிக்கலா பண்ணி உரிமை வாங்கிட்டீங்கன்னா உங்க சாதுரியம் சார், உங்க டேலண்ட் சார். நீங்க அதையும் பண்ண மாட்டேன்றீங்களே. நாங்க சிஸ்டம் ரிஃபார்ம் பண்ணிருக்கிறோம், வந்து ஊழலை வந்து குறைச்சிருக்கிறோம், புரோக்கர்கள்லாம் இல்ல சார். நான் சொல்றேன், இப்ப புரோக்கர்கள் இல்லாம எப்படி சார் பழனி கோயில் 100 கோடி ரூபா மதிப்பிலான சொத்து எப்படி சார் ரெஜிஸ்டர் ஆகுது?
யார் சார் பண்ணா? கைது பண்ணீங்களா சார்? எத்தனை பேரை சார் கைது பண்ணீங்க? யார் சார் டிரான்ஸ்ஃபர் பண்ணா? ஒரு நாளைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போகிறாங்க. இதெல்லாம் சார் சும்மா ஏதோ சொல்லணுன்றதுக்காக சொல்லிட்டு இருக்கக்கூடாது சார். இப்போ கேமரா எடுத்துகிட்டு வரீங்களா? எத்தனை டாஸ்மாகில் 20 ரூபா வாங்கிட்டு இருக்காங்கன்னு காட்டுறேன். சும்மா இதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து ஒரு பிஆர். முதல்வன் படத்தில் அந்த சீன்லாம் நல்லா இருக்கும். யதார்த்தத்தில் அது இல்லை, களம் அப்படி இல்லை. நீங்கள் அதை நம்பிட்டு இருந்தீங்கன்னா அது எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை சார். இல்லை, அந்த பிரச்சனையிலலாம் விஜயினுடைய கரிஷ்மா வந்து அதை சமாளிச்சிருதுன்னு சார். விஜயோட கரிஷ்மா வந்து சமாளிக்கிறதா நினைக்கக்கூடியவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் பிரச்சனைகள் களத்தில் இருக்கிறது, அதை நீங்கள் எல்லாம் மூடி மறைக்க முடியாது. இன்னைக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க? விஜய் இஸ் இன் கமாண்ட் ஆஃப் லா அண்ட் ஆர்டர்ன்னு. நீங்கள் காலையில் ராணிப்பேட்டையில் வந்து பத்திரிகையாளர்களை ஒரு எம்எல்ஏ போட்டு அடிச்சிருக்காரு சார். என்ன கமாண்டு? நீங்கள் நடவடிக்கை எடுத்துட்டீங்களா அந்த எம்எல்ஏ மேலே? சார் ஒரு போஸ்ட் போட்டால் அரெஸ்ட் பண்ணுறீங்க சார். அங்கே எம்எல்ஏ வந்து அடிச்சிருக்கார் சார், அடிச்சிருக்கார் பத்திரிகையாளரை. என்ன சார் நடவடிக்கை? விசாரிச்சிங்களா? அரெஸ்ட் பண்ணுவீங்களா? ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ மேலே பாலியல் புகார் இருக்குது சார். போலீஸ் அனுப்பி அவங்களை அரெஸ்ட் பண்ணீங்கன்னு பார்த்தா அவருக்கு பாதுகாப்பு கொடுக்குறீங்க. அப்போ நாங்கள் என்ன புரிஞ்சுக்கிறோன்னா, போலீஸ் பக்கத்துலேயே இருக்கு, நீ எந்த தப்பும் பண்ணாதன்னு சொல்கிறதுக்காக கொடுத்தீங்களா? அப்படி கொடுத்துருந்தா அதை வரவேற்கிறோம். அப்போ நீங்கள் வந்து நேற்று ஒரு அமைச்சர் வந்து ஸ்டேஷனில் வந்து இப்படி உட்கார வச்சு கொன்னுடுவேன் அப்படின்னு பேச்சு வருது. அதெல்லாம் கொலை மிரட்டல் வராதா சார்? நடவடிக்கை எடுத்துருவீங்களா சார் அந்த அமைச்சர் மேலே? சொல்லுங்கள் சார். நீங்கள் வந்து எங்கேயோ ஒன்றிய செயலாளர், கிளை செயலாளர் பண்ணால் உடனே நடவடிக்கை எடுக்கிறீங்க. ஆளுமனா எம்எல்ஏ பண்ணாலும் தப்பு தான், எடுத்து போடுங்க. அமைச்சர் பண்ணாலும் தப்பு தான், எடுத்து போடுங்க. அதெல்லாம் பண்ண மாட்டீங்க. இங்கே நடக்கிற ஒன்றிய செயலாளர் மேலே நடவடிக்கை எடுக்கிறது, எங்கேயோ ஆஃபீஸில் பியூன் வந்து லஞ்சம் வாங்கினா அவனை தூக்கி அடிக்கிறது. சார் இன்னொரு வீடியோ வந்துச்சு சார். ஆடி ஆஃபரில் கொடுத்தாங்க சார், 15 லட்சம் ரூபா அரசு வழக்கறிஞர் பதவி, உங்களுக்கு 12 லட்சம் ரூபாய்க்கு தரேன்னு. நீங்கள் அந்த நிர்வாகிகளை தூக்குனீங்க. அந்த போஸ்டிங் போட்டாங்களா இல்லையான்னு ஒரு விசாரணை நடத்துனீங்களா சார்? காசு வாங்கிட்டு கவர்மெண்ட் அட்வொகேட்டு, கவர்மெண்ட் லீடரை போட்டிருக்காங்கன்ற விசாரணை நடந்திருக்கா சார்? அப்புறம் என்ன சார் நீங்கள் ஊழலை ஒழிச்சிட்டீங்கன்னு ஏமாத்திக்கிட்டே இருக்கீங்க. 60 நாள் தினம் ஒரு புகார் வந்துக்கிட்டே இருக்குது. அப்புறம் ஒழிச்சிட்டேன்னா யாரை ஒழிச்சிங்க, என்னத்தை ஒழிச்சிங்கன்னு மக்கள் கேட்பாங்களா இல்லையா? இல்லை, கீழே வேலை செய்யக்கூடிய ஆட்கள், கீழ் நிர்வாகிகள் இருக்கக்கூடிய ஆட்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்கு முதலமைச்சர் பொறுப்பேற்க முடியுமா சார்? பொறுப்பேற்கணும் சார். அதுதானே சொன்னீங்க. வாங்கவும் விட மாட்டேன். அப்புறம் இது என்ன கதை இது? அப்புறம் நடவடிக்கை எடுக்கிறீங்க. வேம்புலின்னு ஒரு ஆலந்தூரில் ஒருத்தர் பெண்களை சீண்டுனாருன்னு கைது பண்ணுது உங்கள் காவல்துறை. அதே காவல்துறை கைது பண்ணுது சார். திரும்ப ரிலீஸ் ஆகி அவர் எம்எல்ஏ கூட ஆய்வுக்கு வரார் சார் கவர்மெண்ட்டுடைய ஃபங்க்ஷனுக்கு. என்ன சார் இதெல்லாம் கேட்பாங்களா இல்லையா பாலாஜி? எல்லாம் கேட்பாங்களா இல்லையா? தமிழ்நாட்டு மக்கள்லாம் சார் ஒரு ஃப்ளோவில் ஓட்டு போட்டாங்க சார். அதுக்காக அப்படியே இருப்பாங்கன்னு அவசியம் கிடையாது. ஒரு ஃப்ளோவில் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. ஆனால் ஓட்டு போட்டவங்க இன்னைக்கு ஃபீல் பண்ணுறாங்க, என்னடா இது இப்படி பண்ணிட்டோம். என்ன ஒரு கட்டுப்பாடே இல்லையே, கட்டுக்கோப்பே இல்லையே. திமுக ஆட்சியில் ஒரு எம்எல்ஏ அடிச்சிருந்தாருன்னா இந்நேரம் அது எப்படி சார் நியூஸ் போயிருக்கும்? அந்த கதையெல்லாம் நீங்கள் விசாரித்து போடுங்க. எங்களுக்கு செய்திகள் நிறைய தெரியும். அது நம்ம சொன்னால் நல்லா இருக்காது. பத்திரிகையாளர்கள் அந்த வேலையை செய்யட்டும். சோளிங்கரில் என்ன நடந்துச்சுன்றது. டிடி அவர்கள் கொடுத்த ஒரு பேட்டி, அதில் அவர் முக்கியமான சில விஷயங்கள் சொல்கிறாரு. அதிமுகவும் தாவேக்காவும் நாங்கள் பேசணும், ஆட்சி அமைப்பதற்கான நடவடிக்கைகள்லாம் நாங்கள் ஈடுபட்டோம், அது ஏதோ ஒத்து வரல, ஆனால் நாங்கள் திமுக கூட பேசலை அப்படின்னு. சார் நான் ஒன்று சொல்கிறேன். அதாவது இவங்க வந்து அதிமுகலேருந்து வெளியேறவங்களாம் ஒரே டெம்ப்ளேட்டை திரும்ப பேசிகிட்டு இருந்தாங்க. என்னன்னா அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க பார்த்தாங்க, அது பிடிக்காம வெளியே வந்தேன்னு என்ன சொன்னார்? விஜயபாஸ்கர்லேருந்து எல்லாரும் இதே சொன்னாங்க. யார் போனாங்க? மரகதம், குமரவேல் முதல் கொண்டு அரக்கோணம் எல்லாரும் வந்து என்ன சொல்லிட்டு போனாங்க? அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க பார்த்தாங்க, அது பிடிக்காம தான் நாங்கள் வந்து வெளியே வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. நாளைக்கு ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவர் அதிமுகலேருந்து ராஜினாமா பண்ணிட்டு போய் தாவேக்கால சேர்ந்தாலும் என்ன தெரியுமா சொல்லுவார்? திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க பார்த்தாங்க, அதனால தான் நான் ராஜினாமா பண்ணிட்டு வந்தேன் எடப்பாடி பழனிசாமியை கூட சொல்ல வைப்பாங்க. அப்போ இது எல்லாம் ஒரு பொய் கட்டுக்கதைகள். சரி, இதில் 2 பாயிண்ட் பேசுகிறாங்க. 2வது பாயிண்ட் வந்து அண்ணன் திருமாவளவன் அவர்களை முதலமைச்சர் ஆக்குறதுக்காக ஒரு முயற்சி நடந்துச்சோம், இப்படி ஒரு பேச்சு பரவப்பட்டுச்சு. ஏன் அந்த மேட்டரை யாருமே பேச மாட்டேன்றீங்க? ஒரு மேட்டர் வந்து அக்கார்டிங் டு த பர்செப்ஷன், வெளியில இருக்கக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் 2மே உண்மை நான் சொல்ல வரல. ஆனால் ஒரு விஷயம் வந்து
அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு. ஆனா இன்னொன்னு என்னன்னா, அண்ணன் திருமாவளவன் அவர்களை முதலமைச்சராக்கணும்ன்றது ஒண்ணு. ஆமா. சரி, ஏன் அண்ணன் முதலமைச்சராக திருமாவளவன் அண்ணன் வரக்கூடாது அப்படின்றதுக்காக அதிமுகல இருந்து தாவேகாக்கு சேர்றாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்க முடியுமா? அப்ப இவங்க வந்து இதுதான் நான் சொன்னேன்ல, நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி அதிமுகல இருந்து விலகி தாவேகால சேருவாரு. ஆனால் அவர் என்ன சொல்லுவாருன்னா, அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க பார்த்துச்சு, அதனால பிடிக்காம தான் நான் தாவேகால சேர்ந்தேன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்களே கூட சொல்ல வைப்பாங்க. அதை கூட நம்பக்கூடிய ஒரு இல்ல கூட்டம் இங்க ஒரு இருக்கும். ஒரு பெரும்பான்மை கிடைக்காத நிலையில வந்து அந்த மாதிரியான பேச்சுவார்த்தை நடக்கிறது. அதாவது பேச்சுவார்த்தை இப்ப இந்த விவகாரத்துல மாரலி ரைட், எத்திக்கலி ரைட், லீகலி ரைட், சட்டப்படி சரியா அறத்தின்படி சரியான்னு தான் பார்க்கணும். இப்ப சட்டப்படி இப்படி விஜய் வெற்றி 108 சீட் வாங்கிட்டு ஆட்சி அமைப்பதற்கு அவருக்கு குறைஞ்ச சீட்டுகள் இருந்துச்சு. அப்போ வந்து காங்கிரஸ், முஸ்லீம் லீக், விசிகா, கம்யூனிஸ்ட் ஆதரவோடு அவர் ஆட்சி அமைச்சது எப்படி சட்டப்படி குற்றம் இல்லையோ, வேற ஒரு ஃபார்மேஷனும் சேர்றது சட்டப்படி குற்றம் கிடையாது. ஆனா அறத்தின்படி பல கேள்விகள் வரும். ஆனா அது கூட இங்க நடக்கல, நடந்ததாக குற்றச்சாட்டு தான். ஆனா நீங்க நடத்திட்டு இந்த வகுப்பு எடுக்கிறீங்கல்ல, நீங்க சேர்றது தப்பு, சேர்ந்து இருக்கிறது தப்புன்னு, அதை தான் டிடிவி தினகரன் அவர்கள் சொல்றாரு. அந்த மாதிரி பேச்சுவார்த்தையே நடக்கல. தாவேகாவும் அதிமுகவும் சேர்ந்து நடத்தலாம் தான் முயற்சி எடுத்துச்சே தவிர இந்த முயற்சி நடக்கலன்றது அதிமுக கூட்டணியில இருக்கிறவர் ஒருத்தர் சொல்றார். நன்றி, நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க. நன்றி.